பெரிய ஸ்கூல்ல தான் சேர்க்க போற. வாரம் வழியா 500 ரூபா வந்துருச்சுங்கய்யா. இருக்கும்யா. நாளைக்கு வந்து இதை என்கிட்ட வாங்கிக்குவேன். இன்னைக்கே பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவேங்கய்யா. இல்ல ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஐயா ஒரு கையெழுத்து வாங்கணும். நான் வாங்கி வைக்கிறேன். நீ நாளைக்கு வந்து என்கிட்ட வாங்கிக்க. சரிங்கய்யா, வரேங்கய்யா. ஜீவா வணக்கம். எஸ், ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருங்க சார். அது இல்ல சார், இந்த ஃபார்ம்ல 7வது பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. இல்ல பரவாயில்ல, எல்லாம் பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம். நீங்க 7வது பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டது சரி. ஆனா இந்த ஃபார்மோட விலை 500 ரூபாய். பணம் திருப்பி தரமாட்டோங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கீங்க. ஆனா இந்த ஃபார்மை யார் வாங்கணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் நீங்க அதே பேஜ்ல போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் காசு கொடுத்து வாங்கின வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டான்ல. வாங்குற ஒவ்வொருத்தையும் கேட்டு கேட்டா சார் கொடுக்க முடியும். ஃபார்ம் வாங்குற ஒவ்வொருத்தையும் நீங்க கேட்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க படிச்சவங்களா இல்லையான்னு. நீங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இந்த ஃபார்ம் உங்களுக்கான்னு. அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கும் தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்காதுன்னு. அவங்களுக்கு அந்த 500 ரூபாய் மிச்சமாயிருக்கும். இன்னைக்கு நீ மாட்டின. நீங்க அட்மிஷன் போட போறது 50 சீட்டுக்கு. ஆனா 7000 ஃபார்முக்கு மேல நீங்க வித்திருக்கீங்க. நல்லா தெரிஞ்சவன் படிச்சவன் கூட தான் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சா நல்லா படிக்கும் ஒரு எண்ணத்துல உங்க ஸ்கூல் வாசல்ல படுத்து கிடந்துட்டு காலைல ஃபார்ம் வாங்கிட்டு போறான். அவங்கள பத்தி நான் பெருசா பேச வரும்ல. ஆனா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு உங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார். நான் தான் ஒழுங்கா படிக்கல, என் பிள்ளையாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிற ஆசையில அவனோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயும் வந்து அவன் நின்னு வாங்கிட்டு போறான். அந்த 500 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு அவன் காலையில எழுந்து ஒரு 50 வீட்டுக்காவது பால் ஊத்திருக்கணும். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை நீங்க ஈஸியா உள்ள வாங்கி போட்டுக்கிட்டு அனுப்பிச்சிடுறீங்க. படிப்பு எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படிப்பே வியாபாரம் ஆக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வியாபாரத்தால நல்லா படிக்கிற ஏழை கூட இந்த படிப்புங்கிறது நம்மளுக்கு இல்ல, பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு உருவாக்கிடாதீங்க.